அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ வந்து இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் என்னன்னா, தனியா சகரிக்கிறது தான். இங்கே சென்னையில ஒர்க் அப்படின்னு சொன்னதுனால நான் போகிறதுக்கு 2 நாள் ஆகும். தனியா சகர வச்சு நோம்பு திறக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அம்மா கரெக்ட் டயத்துக்கு எழுப்பி விட்டாங்க. "எந்திரிம்மா சாப்பிட்டுட்டு, சகர வச்சுட்டு தொழுதுட்டு படுறா" அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாரி கஷ்டமா இருந்தது. இந்த ஒரு கன்டினியூவா வந்து அவங்க கூடயே சகர வச்சுட்டு அவங்க கூடயே நோம்பு திறந்ததுனால. பட் யாரெல்லாம் இந்த மாரி தனியா என்ன மாதிரியெல்லாம் சகரிக்கிறீங்களோ, ஸோ என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. என் கூட கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். அண்ட் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து நைட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி முடிச்சு சொன்னேன்ல, வந்துட்டு நைட்டே வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு வச்சுட்டு படுத்துட்டேன். இது காட்டுற நிமிஷம். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்தி தான் இது. நான் வீட்டில் செய்யலை. எனக்கு மாவுலாம் பிசைஞ்சால் ஹார்டாக தான் வரும், இவ்வளோ சாஃப்டாலாம் வராது. பட் இது வந்து கடையில் தான் வாங்கிக்கிட்டேன். சாப்பிட்டு ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு சகர் வச்சுருவேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன சகர் அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.